குரோம் பாருங்க. தென் நீங்கள் டெலிமாவில் போய் லாகின் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்ட் வந்துருச்சு. டெலிமா டேஷ்போர்ட், மஸ்டர் கிளாஸ் ரூம். ஓகே டீச்சர்ஸ், இங்கே கரெக்டாக உங்களோட டேஷ்போர்ட்டில் பாருங்கள். உங்களோட அக்கௌண்ட் உங்களோட கேபிஎம் அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஓகே, தென் நம்மளோட இது இயர் பேஜ் ஃபோல்டர். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் இருக்கும், கிளாஸ் ஒர்க் இருக்கும், பீப்புள் இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க் போகணும். ஓகே, கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் க்ரே கலர் காட்டுதுங்க மிங்கு சட்டு. இது வந்து நம்ம செஞ்சுட்டோன்னா க்ரே கலர் வந்துடும். செய்யலைன்னா இந்த க்ரீன் கலர் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது இன்னும் செய்யலைன்னு அர்த்தம். ஓகே, மிங்கு டூவை. ஓகே டீச்சர், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும். வியூ இன்ஸ்ட்ரக்ஷன் போனோம். ஓகே, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என் பேரை போட்டே ஒரு கூகுள் ஷீட்டு இங்கே அட்டாச் பண்ணியிருப்போம். என்னென்னா நான் எல்லாத்துக்கும் மேக்கப் காப்பி பண்ணிட்டேன் இண்டிவிஜுவலி. ஸோ உங்களுக்கு வரும்பொழுதே உங்கள் பெயர் போட்டு வந்துடும் டீச்சர். ஸோ நீங்கள் இதை தான் கிளிக் பண்ணணும். ஓகே, இங்கே வேறு எங்கேயும் இல்லை, இதை தான் கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ண பிறகு சரிங்களா, இங்கே கூகுள் ஷீட் திறந்துருச்சு பாருங்களேன். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ப்ரௌசர் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கூகுள் கிளாஸில் உங்கள் பேர் போட்டுக்கும். ஷாம்லா. ஓகே, ஃபுல் நேம் சொல்லிட்டுனா கேபிஎம் குரு மிங்கு டூவோ. M2 என்றது மிங்கு டூவோ ERPH STP 2026. ஓகேங்களா டீச்சர், இதெல்லாம் அதனுடைய இந்த இது ஓகேங்களா டூல்ஸை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா M2ன்னு இருக்குது. M2ன்னா மிங்கு டூவோ. சரி, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் பெயர் போட்டுக்கணும். ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் இமேஜ் இன் செல் அப்படின்னு நீங்கள் போய் போட்டிங்கன்னா மாறிடும். ஓகே, உதாரணத்துக்கு டீச்சர் நான் ஒரு ஃபோட்டோஸ் போடுறத காட்டுறேன்னு. சரி, சும்மா ஓகே லோகோவே போடுறேன். இப்போ லெட்ஸ் தான் என்னோடய ஃபோட்டோஸ்னு வச்சு இதை தட்டினா ஓப்பன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் வந்துடும். ஓகேங்களா, அகெயின் டீச்சர் இன்சர்ட். ஓகே, insert image in cell, browse. ஓகே, நான் ஏற்கனவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருந்ததுனால ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது. தென் இது நார்மலாக எடிட் பண்ணலாம் டீச்சர். இங்கே போயிட்டு டைப் பண்ண வேண்டியதான். ஓகே, ஓகே. ஸோ இவ்வளோ தான் டீச்சர் இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ரோஜான்றது வந்து என்னுடைய வகுப்பெல்லாம் நான் போட வேண்டியது டீச்சர். இதில் வந்து நம்ம பெரிய இன்புனான் இன்க்ளூட் பண்ண முடியாது டீச்சர், ஏன்னா அவங்க கொடுத்ததுல வந்து பெரிய இன்புனான் இல்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பெரிய இன்புனான் இல்லை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். நம்மளுடைய மற்ற பாடங்கள் தான் இதை நம்ம போடுவோம் டீச்சர். ஓகே, 3 ரோஜா வந்து மலாயிலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இந்த 3 ரோஜாவுக்கு வந்து அறிவியலை தமிழில் போதிக்கிறதுனால நாங்கள் 3 ரோஜான்னு மாற்றிக்கிறோம் டீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் காலைன்னு மாற்றிக்கலாம். காலை 8. ஓகே, அகெயின் காலை 8:30. அறிவியல் 3. ஓகே, அடுத்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது 6 அள்ளின்னு வச்சு படித்தேன். ஆனால் அந்த 6 வள்ளி வந்து எனக்கு வந்து 9 to 10. அப்போ பகி 10 பகி. ஓகே, ஆனால் இது வந்து என்னோட டிஎல்பி கிளாஸ் வரும். நீங்கள் இங்கே போய் டைப் பண்ணால் கூட டீச்சர் அது காட்டும், சயின்ஸ் டிஎல்பி. தென் எத்தனாம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு. இப்படின்னு நம்ம செஞ்சுட்டு அதே மாதிரி தான் டீச்சர் ஒவ்வொரு பாடத்தோடங்களையும் நம்ம போடுவோம். இஸ்னேம் ஸ்லாஸர் ராபு அண்ட் காமிஸ் சும்மா. நான் கலர்ஃபுல்லாக ஏன் போட்டிருக்கேன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக டிஃப்ரெண்ட் கலரில் போட்டிருக்கேன் இல்லை டீச்சர். அடுத்தது வந்து இது இவ்வளோ தான் டீச்சர் இந்த மொதல் மெனுவில் நம்ம செய்ய வேண்டியது. தென் யூ கோ டு இஸ்னேம். ஓகே டீச்சர், இஸ்னேம் நீங்கள் போனீங்கன்னா நான் ஏற்கனவே என்ன முதல்ல ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை போயிட்டு நான் அழிக்கணும்னா டீச்சர் ERPH பாடாம் ERPH அறிவியல்
டீச்சர் இது சில பேருக்கு வந்து லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணுங்க டீச்சர். ஏன்னா இது எல்லாமே ஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த லாகின் பண்ண சொன்னிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பாருங்கள் இந்த மாதிரி செலக்ட் கால் பண்ணிவிட்டு இது வாட்டி மட்டும் வரும் டீச்சர். அதுக்கு அடுத்து அது இது பண்ணாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டீச்சர் எல்லாம் க்ளோஸாக இதாகிடுச்சு. இது வந்து நோட்ஸு என்னென்ன கிளாஸ்னு இங்கே ஷார்ட்டாக கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 திகதி இதெல்லாம் தமிழில் வந்திருக்கும். ஏன் இது தமிழில் வந்திருக்குன்னா என்னோட பாடம் வந்து தமிழில் ஆரம்பிக்கிறதுனால தமிழில் நம்ம போட்டிருக்கோம் டீச்சர். ஓகேங்களா? அதே வந்து முதல் பாடம் பிஎம் இருந்துச்சுன்னா பிஎம்மில் வந்துடும் டீச்சர். ஓகே, தாரே, ஓகே, ஹரி, மாஸ் அந்த மாதிரி வந்துடும். மிங்குன்னு. ஓகே, இதெல்லாம் ட்ராப் டவுனில் தான் டீச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. உற்றறிதல், அப்புறம் தலைப்பு 1 உற்றறிதல், உள்ளடக்க தரம், அறிவை செயற்பாங்கு திறன், கற்றத்தரம், உற்றறிவர், இதெல்லாமே அங்கே இருக்குது டீச்சர். ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ண போகிறது இங்கே தான் டீச்சர். ஓகே, இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்து ஓகே ஓகே நம்ம தமிழை எடுத்துக்கணும். மாணவர்கள், சரி இது ஒரு டெஸ்டிங்காக நான் செய்கிறேன். மாணவர்கள் டீச்சர் எனக்கு இப்போ இதே லைனில் எனக்கு 2வது லைன் எனக்கு வேணும்னா அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகே, இந்த ஓரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள், ஓகே, ஆல்டர்னேட் என்டர் தட்டினீங்கன்னா 2வதுக்கு ஒரே லைனில் போயிடும். ஓகே, மாணவர்கள், ஓகேங்களா டீச்சர்? இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக அந்த ஒரே லைனில் அந்த 3 வாக்கியங்களும் அடுக்கடுக்காக வந்துடும் டீச்சர். ஓகேங்களா டீச்சர்? அப்புறம் இது முடிஞ்சிட்ட பிறகு ஓகே நடவடிக்கை. சரி, நடவடிக்கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் இருக்குது. இது என்னன்னா டீச்சர், இது அவர் கொடுத்ததே இப்படி தான் கொடுத்தாரு. இன்னொன்று நம்ம சொந்தமாக இங்கே போயிட்டு ஏட்ரோலாம் பண்ண முடியாது டீச்சர். அது பண்ணணுமா இந்த தாப்பா வந்து டேமேஜ் ஆகிடும் டீச்சர். தட் மீன் இட் வில் ஸ்பாயில். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தான் டீச்சர் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உதாரணத்துக்கு நான் இது பண்ணுற பாருங்க, +1. ஓகே, அடுத்து வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த லைனில் 2வது லைன் இருக்குது. ஆனால் எனக்கு 2வது லைன் நான் பயன்படுத்தலைனாலும் பிரச்சனை இல்லை டீச்சர். நான் இங்கே போயிட்டு ஓகே ஆல்டர்னேட் என்டர் தட்டினேன்னா ஓகே +2. அப்புறம் அதே மாதிரி ஆல்டர்னேட் என்டர் தட்டினா +3. ஓகே, அதே மாதிரி ஆல்டர்னேட் என்டர் தட்டினா +4. இப்படி பண்ணிக்க வேண்டியதான் டீச்சர். தயவு செஞ்சு எந்த ஒரு ரோவும் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க டீச்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிச்சிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏன் நம்ம 1 தான் வந்திருக்குன்னா ஏன்னா நம்ம ஒரு லைனில் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா டீச்சர்? பிளாஸ்டிக் கண்டி எடு, பிளாஸ்டிக் கண்டி இரும்பு கண்டி எடுக்காத, சுட்டுரும். ஓகே டீச்சர், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது மாறினோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இது பண்ணிடும். இப்போ 2வது லைன் போனோன்னே இங்கே 2வது லைன் வந்துருச்சு. ஏன்னா இங்கே நம்ம வந்து சொந்தமாக டைப் பண்ணோம்ல டீச்சர், அடுத்தடுத்து என்டென்ட்டுன்னு, அதனால அது அப்படி வந்துருச்சு. ஓகேங்களா? இது பாருங்க டீச்சர், நான் சொன்னது பாருங்க, ரெக்கான் ஆல்டர்னேட் என்டர் உன்டோ என்டர் பாரிஸ். ஓகேங்களா? அப்போ அதனால இது ஏன்னா இப்போ நம்ம 3 லைன் இருந்துச்சுன்னா 3 லைனை நம்ம பயன்படுத்த வேண்டியதுதான். ஏன்னா கற்றல் கற்பித்தலுக்கு பிரச்சனை இருக்காது டீச்சர். நம்மளுக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னா நடவடிக்கைக்கு மட்டும்தான் டீச்சர் பிரச்சனை இருக்கும். அப்போ அதுக்கு மட்டும்தான் டீச்சர் நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே டீச்சர். ஓகே, அப்புறம் இங்கே வந்துடும் டீச்சர். இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பிறகு சிந்தனை மிச்சம் கடைசியாக செய்வீங்க. அதே போல் மற்ற சப்ஜெக்ட்லாம் செஞ்சுட்டு டீச்சர் ஏறக்குறைய இவ்வளோதான் டீச்சர் இங்கே நம்ம செய்ய வேண்டியது. இதை முடிச்சிட்ட பிறகு ஓகே இதை விட்டுருங்க டீச்சர். இங்கே மேலே இன்னொரு ப்ரௌசர் திறந்துருப்பீங்களே, யூ பேக் டு யுவர் கூகுள் கிளாஸ் ரூம். ஓகே, போயிட்டு டீச்சர் டர்ன் இன் இதை தட்டி விட்டா போதும் டீச்சர். ஓகே, டர்ன் இன் பண்ணிடுங்க டீச்சர். நான் டர்ன் இன் பண்ணுற பாருங்க. டர்ன் இன் பண்ணிட்டேன்.
டீச்சர் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்மளால எடிட் பண்ண முடிஞ்சுச்சு ஆமாங்களா? ஆனால் இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ண சப்போஸ் முடியாது. ஓகே, எடிட் பண்ண டீச்சர் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே பாருங்கள், வியூ ஒன்லிக்கு வந்துடுச்சு. வியூ ஒன்லினா நம்ம என்ன செய்கிறோமோ அதை மட்டும் பார்க்கறதுக்கு தான் முடியும். ஓகேங்களா டீச்சர்? அதனால தான் வந்துட்டு நம்ம டேர்ன் இன் பண்ணிட்டோன்னே நம்ம எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து நம்ம பிகேஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண பிறகு தான் நம்ம மறுபடியும் அதை எடிட் பண்ண முடியும். அப்போ டீச்சர் இஸ்லேனோட முடிச்சிட்டோம், இங்கேயும் முடிச்சிட்டோம். தென் இங்கே டேர்ன் இன் பண்ணிட்டோம். டேர்ன் இன் பண்ணோன்னா நமக்கு அன்சப்மிட் வந்துடும். ஓகேங்களா? அன்சப்மிட் வந்துருச்சுன்னா தட் மீன் நம்ம அவங்கள்ட்ட வந்து ஹேண்ட் கொடுத்துட்டோம், சப்மிட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ நம்ம வெயிட் பண்ணோம் அவங்க வந்து நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. அவங்க ரிட்டர்ன் பண்ணானா ஆட்டோமேட்டிக்காக டீச்சர் இது எடிட்டட் வெர்ஷன் போயிடும். ஓகேங்களா டீச்சர்? இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நான் ப்ரீஃப் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொன்று டீச்சர், அடுத்த வாரம் நீங்கள் மிங்குத்திகை செய்யும் பொழுது இதே ஃபைலை தான் நம்ம வந்து மேக்கை காப்பி பண்ணி நம்ம செய்வோம். ஓகேங்களா டீச்சர்? அது வந்து நான் பிறகு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி டீச்சர்ஸ்.